நேயர்களே, முக்கிய செய்தி. திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தில் விரைந்து செயல்பட்டதால் மேலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கின்றார். மாவட்ட நிர்வாகத்தின் துரித செயல்பாட்டால் 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கின்றார். அவர் அளித்த பேட்டியினை தற்பொழுது பார்க்கலாம். எந்த நோயாளர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் ஒரு 10% என்கின்ற அளவில் காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அதனால் ஏற்படுகிற புகை, அதேபோல் அந்த மருத்துவமனையிலிருந்து அவசர கதியில் இறங்குவதற்கு தாங்களாகவே யாருடைய அறிவுறுத்தலுமின்றி ஒரு 6 பேர் லிப்டிலும் பயணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் லிப்டில் பயணித்த ஒரு 6 பேர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறார்கள். அதில் 3 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை என்று 6 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு புகை சூழ்ந்த காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு அப்பொழுது அங்கே இருந்த தீயணைப்புத்துறை மீட்பு வாகனங்கள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் என்று ஏராளமான பேரை மாண்புமிகு நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர் இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடனே ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்களும், நம்முடைய உணவுத்துறை அமைச்சர், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தில், திரு காந்திராஜன் போன்றவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி 100க்கும் மேற்பட்டு, குறிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை என்பது எலும்பியல் மருத்துவமனை, எல்லோருக்குமே ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன்,